நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தேகப்பட்டினம் ஹார்பரில் வந்துருக்கோம். தேகப்பட்டினம் ஹார்பரில் மீன் பிடிக்கிறது, போட்டிங் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம அப்படி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டினம் ஹார்பர் தான் வந்துருக்கோம். தேங்காய்பட்டினம் ஹார்பரில் மீன் பிடிக்கிறது, அப்புறம் விற்கிறது, அப்புறம் இங்கே இருந்தால் எல்லா மீனுமே வெளியே எல்லாம் கொண்டு போவாங்க. பெரிய பெரிய மீன் எல்லாம் இங்கே இருக்குது கைஸ். இவங்க மீன் பிடிச்சதை கரை கொண்டு வந்து வலையிலிருந்து மீனை தனியாக வெளியே எடுக்கிறாங்க. கைஸ், அண்ணா ஒரு போட்டு போகுதுல்ல கைஸ், அதான் எனக்கிட்ட இருக்க ஒரு சித்தப்பாயன் கைஸ். இந்த போட்டில் இப்போ தான் மீன் பிடிச்சிட்டு கரையை கொண்டு வந்துடுறேன் கைஸ். இவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து திரும்பவும் கடலுக்கு போகிறது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இவ்வே எல்லா போட்டோவில் இருக்க மீனோட வெளியாற்றிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய மீன் எல்லாம் கண்டேன். ஒன்று செல்ல மறந்துட்டேன் கைஸ். மீன் நல்லா இருக்கணும்னா ஐஸ் வேணும் இல்லை, அதுக்கு தான் நான் ஐஸ் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கேன் மக்கா. அப்போ இது என்ன மீன் ஒன்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மக்கா, எனக்கு தெரியல மக்கா. மக்கா, அப்போ இந்த பெரிய பெரிய மீன் எல்லாம் கடல்லே இல்லை, எங்கிட்ட தான் கொண்டு வந்துன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு வேண்டி ஒரு லைக்கை தட்டி விடுங்க. கைஸ், இப்போ தான் தெரியுது இந்த பெரிய மீன் எங்கே உள்ளது தெரியுமா? போவாச வீட்டில் உள்ளதான் கேட்கலாம். பாத்தியா மக்கா, லேலம் பொடி இதெல்லாம் பாத்தியெல்லாம் பயங்கர பைசா லேலம் பொடியாங்க. இது ஒரு அரிய வகை மீனாக. இது என்ன மீன் ஒன்று சொல்லுங்க மக்கா. நான் பெரிய அளவு கூட்டம் இருக்காது நினைச்சுதான் போனேன். ஆனால் பயங்கர கூட்டமாக தான் இருந்து மீன் எல்லாம் வாங்க அவ்வளோ நிறைய வந்துருந்து கேட்டலாம். ஹாய் கைஸ், நம்ம இப்போ அடுத்து வந்திருக்க இடம் தான் கடல். ஹார்பர்ல முடிச்சுட்டு அடுத்த கடல் தான் கைஸ் வந்திருக்கோம். கடல் அலை ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பின்ன கடல் நல்லா இருக்கு, பயங்கர வெள்ளம்.